இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருங்க. அந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. சீமான் அவர்கள் சொல்வார், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை. இதை விட ஒரு எந்த தலைவர் இவ்வளோ அழகாக தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும்னு தெரியல. என்னுடைய கோட்பாடு, என்னுடைய நிலைப்பாடு கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. இப்போ விஜய் அவர்கள் கூட முதலமைச்சர் பேசும்போது கூட எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 13 வருஷம் பார்த்தீங்கன்னா யாரும் அவருடைய சீட்டுக்கே ஆசைப்படவே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பற்றி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. பயிற்று மொழியா தமிழ், இதை தான் சீமான் சொல்றாரு. பயிற்று மொழியா இருந்த தமிழை பாடமொழியாக மாற்றிட்டாரு. பாடமொழியாக இருந்த ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றினது எம்ஜிஆர். இதை ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக்கி தமிழை பாடமொழியாக்கிய பெருந்தகையே ஐயா எம்ஜிஆர் தான். கொடுமை. அடுத்ததாக ஒன்று பண்ணார். என்ன பண்ணாருன்னா, கல்வியும் மருத்துவத்தையும் தனியாருக்கு தாரை வர்த்தார். அதுக்கு ஒரே சாட்சி பார்த்தீங்கன்னா இங்கே நேராக ஒன்று இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் போனீங்கன்னா தனியார் முதலாளிகளின் வர்த்தகமயமாக வியாபார பண்ணமாக மாற்றிய பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள். எவரையா மார்க்க செல்வார். எதுக்கு? இலவச திட்டங்களுக்காக. அப்போ இலவச திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதே மக்கள்கிட்ட நம்ம மறுபடியும் சுரண்டல் நடக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே எடுத்துருக்கலாமே. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். வறுமை கொடுமையானது, கடன் கொடூரமானது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வறுமை கொடுமையானது, கடன் கொடூரமானது. வறுமையில் கூட வாழ்ந்துடலாங்க, அந்த கொடுமையை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கடன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கொடூரமானது, மிகப்பெரிய துன்பம் அது. ஸோ அந்த கடன் இன்றைக்கி தனி மனிதர்கிட்டையும் இருக்குது, அரசுக்கிட்டையும் இருக்குது. சரி, அரசுக்கிட்ட தானே இருக்குது, நமக்கு என்ன அதை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை அடகு வைத்து அடமானம் வைத்து கடன் பெற்றால் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகன் மீதும் அந்த கடன் சுமை இருக்குன்றதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ அரசு கடன் வாங்குது அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசும் கடன் வாங்குது, இந்திய அரசும் கடன் வாங்குது. தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடனா, இந்திய அரசு 200 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ இது என்னென்னா, நம்ம போகிற போக்கில் அலட்சியமாக அப்படி இருந்துட்டு போக முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி கட்டுது அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இந்த கடன் எப்படி வளர்ந்தது அப்படின்னு இப்போ கடன் எப்போ இது ஆரம்பிச்சது? கலைஞர் பீரியடில் 1.5 லட்சம் கோடி கடன் வச்சுருந்தாருங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி ஆட்சியானதில் கடைசியாக ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் தருவாயில் அல்லது எடப்பாடி அரசு விட்டு விலகும் போது 3.5 லட்சம் கோடி கடன் வச்சுருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் பதவி ஏற்கும்போது 1.5 லட்சம் கோடி கடன். எடப்பாடி அவர்கள் பதவி விட்டு இறங்கும் போது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு பதவி விட்டு இறங்கும் போது 3.5 லட்சம் கோடி கடன். திமுக அரசு 2021 பதவி ஏற்ற போது 3.5 லட்சம் கோடி கடன், இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனாக இருக்குது. இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருங்க. அந்த 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால், இலவச திட்டங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறது, இன்னொரு பக்கம் இலவச திட்டங்களுக்கு கடன் வாங்குறது. சரி, அந்த கடனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அடைக்க முடியும்னு கேட்டால், எங்கேருந்து அந்த பணம், கடன் அடைக்கிறதுக்கான பணம் வரும், அல்லது அந்த வட்டி கட்டுறதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து தான் போகும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இல்லாமல் அரசு தானே கடன் வாங்குது. ஒரு முறை சீமான் அவர்கள் பேசும்போது கூட சொல்வார், எங்கள் அப்பா வீட்டை எப்படி அடகு வச்சு கடன் வாங்கின மாதிரி தான் நாட்டை வச்சு இந்த அரசு கடன் வாங்குது. உள்ளபடியாக தானே உண்மை. நாம் எப்படி வீட்டுக்கு அடமானம் வச்சுட்டோம்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புழுவாக துடிப்போம். அந்த கடன் அந்த பத்திரம் அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த வீடு சொந்தம் இல்லையோன்ற அந்த பரிதவிப்பு நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா பத்திரம் அவங்ககிட்ட இருக்குது, வங்கியில் பத்திரம் இருக்குது. நாம் பரிதவிப்போம், ஐயோ இந்த பத்திரத்தை மீட்ட முடியுமா, அந்த வீடு நமக்கு சொந்தம் தானா, இல்லை சொந்தம் இல்லாமல் போயிடுமா, பேங்கை கொண்டு போயிடுவானான்ற அந்த பதட்டம் இருக்கும். அதுதான் கடைசியாக பார்த்தீங்கன்னா கரைப்படத்துலேயும் தனுஷ் அடிச்சிருப்பார். ரீசெண்டாக வந்த படத்தில் கூட எப்படி விவசாய நிலங்களை அடகு வச்சு வங்கியில் கடன் வாங்கும்போது அந்த வங்கி எப்படியெல்லாம் மோசடி பண்ணுறது, எப்படிலாம் ஏமாத்துதுன்றத அந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். சரி, இப்போ என்னென்னா, சீமான் அவர்கள் சொல்கிறது அதுதானே சொல்கிறாங்க, தற்சார்பு பொருளாதாரம் என்பதே இந்த கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு தான். சீமான் அவர்கள் சொல்வார், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை. இதை விட ஒரு எந்த தலைவர் இவ்வளோ அழகாக தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க முடியும்னு தெரியல. 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி,
இவர்கள் அறிவிச்சிருக்கிற இந்த இலவசங்களை நிறைவேற்றினா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் பெறணும். எங்கள் அப்பா வீட்டாடமான வச்சு பணம் வாங்குற மாதிரி இவங்க நாட்டாடமான வச்சு படம் வாங்குறாங்க. கடந்த காலத்திலே வந்து எந்த தலைவரும் இப்படி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து யாரும் சொன்னதே கிடையாது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி 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 வளர்ச்சின்னு சொல்லிட்டு சுடுகாடு கூட இப்போ மின்மயானம் ஆயிடுச்சு. விறகுல எரிக்கிறது கிடையாது, மின்மயானம் ஆயிடுச்சு. வளர்ச்சி. ஸோ எதுக்காக இது வந்து சொல்கிறேன்னா, இந்த கடன் தொகை என்பது வந்து அலட்சியமாக நம்ம இப்போ தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கடன் குறித்து 10 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிட்டாருன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு. இவர் எவ்வளோ இறங்கும் போது எத்தனை லட்சம் கோடி கடனில் வந்து வைப்பாருன்றது தெரியல. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வரும்போதெல்லாம் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தட்டி கேட்க வேண்டாம், குட்டி கேட்க வேண்டாம், அதாவது உரிமையோடு கேட்கக்கூடிய இந்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 200 லட்சம் கோடி கடன் வாங்குது. அந்த 200 லட்சம் கோடியில் தான் இந்த 10 லட்சம் கோடி அடங்குது அப்படின்னும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். இது எப்படி இந்த கடனை அடைப்பாங்க? இலவசத்தை கொடுத்துட்றாங்க, திருப்பி அந்த இலவசத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கான அந்த நிதியை வந்து பார்த்திங்கன்னா கடன் தொகையாக வாங்குறாங்க. அந்த கடன் தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடனையும் அடைக்கணும், வட்டியும் அடைக்கணும், அசலையும் அடைக்கணும். அப்போ அதுக்கு எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதே மக்கள்கிட்ட இருந்து தான் சுரண்டுவாங்க. இது எப்படி இருக்குது? ஸோ அதனால் இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகணும். அரசு தான் கடன் வாங்குது, இந்திய மேப் வச்சு கடன் வாங்கலாம். அதுதான் சீமான் சொல்லுவார். எதை வச்சு இவங்க கடன் வாங்குறாங்க? தமிழ்நாடு மேப் வச்சா வந்து கடன் வாங்குறாங்க. இந்தாங்க இந்த தமிழ்நாடு மேப் வச்சுங்கன்னு. அப்படி இல்லை. இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், கனிம வளங்களை வச்சு தான், வாழ்வாதாரத்தை வச்சு தான் கடனே வாங்குகிறாங்க. அப்படி தானே கடன் கொடுக்க முடியும். ஒரு விவசாய நிலமோ தரிசு நிலமோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடகு வச்சால் கூட ஒவ்வொன்றும் தனி மதிப்பு இருக்குது. விவசாய நிலம்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, கரும்புக்காரனா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, பொட்டல்காரனா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. எப்படி இந்த மதிப்பு மாறுது? விளைநிலங்களுக்கு உள்ள மதிப்பு, கனிம வளங்களுக்கு உள்ள மதிப்பு சாதாரண மண்ணுக்கு கிடையாது. அதுக்கு வேறு விலை. ஸோ விலைகள் வித்தியாசப்படும். ஒரே மண்ணு தான், ஆனால் விலைகள் வித்தியாசப்படும். மலையாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை, வயலாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை. இப்படி மக்கள் வாழ்வாதாரத்தையும் இயற்கை வளங்களையும் கொண்டு போய் அடகு வச்சு கடன் வாங்குகிறான் அப்படின்றத சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லுவார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் ரொம்ப நாளாக இது ஒரு கதை ஓடிட்டுருக்கு. என்ன கேட்டால் எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர், எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர். இப்போ நான் உள்ளபடியாக சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியை போக்கினார், வீட்டில் சோத்தை போட்டார், பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு போட்டார், எல்லாம் செஞ்சார். இப்போது விஜய் அவர்கள் கூட வந்து முதலமைச்சர் பேசும்போது கூட எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் 13 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவருடைய சீட்டுக்கே ஆசைப்படவே இல்லை. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நேரம் நல்லா கூடி இருந்தது. அதனால் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் முறை வந்து சினிமா கவர்ச்சி, இரண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டங்கள் மூலமாக வந்து சத்துணவு திட்டம், அந்த திட்டம் இதை கொண்டு வந்து மக்கள் அனுதாபம். மூன்றாவது முறை வந்து மருத்துவமனையில் போய் படுத்தார் அந்த அனுதாப ஓட்டில். ஸோ 13 ஆண்டு காலம் வந்து அவர் வந்து ஆட்சியில் இருந்தது உண்மைதானே தவிர, ஆனால் அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா சமகால போட்டியாக வந்து திமுக இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கேட்டிங்கன்னா சரி, அந்த எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர்? எம்ஜிஆர் ரொம்ப நல்லவரா? எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? பயிற்று மொழியாக தமிழ், இதை தான் சீமான் சொல்கிறாரு. பயிற்று மொழியாக இருந்த தமிழை பாடமொழியாக மாற்றிட்டார். பாடமொழியாக இருந்த ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக மாற்றினது எம்ஜிஆர். சரி, அது மட்டும்தான் பண்ணாரா? சீமான் தொடர்ந்து சொல்கிறாரு. அடுத்ததாக ஒன்று பண்ணார். என்ன பண்ணாருன்னா கல்வியும் மருத்துவத்தையும் தனியாருக்கு தாரை வைத்தார். அதுக்கு ஒரே சாட்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேராக இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் போனீங்கன்னா போரூரில் வந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி நீங்கள் பார்ப்பீங்க. கல்லூரி, மருத்துவமனை இரண்டுமே. ஸோ அதுதான் ஆரம்பம்னு சொல்ல முடியும். தனியார் மயமானதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியும் மருத்துவமும் தனியார்மானது எம்ஜிஆரால் தான். இது உள்ளபடியே உண்மை, சத்தியமான உண்மை, ஆதாரம் உள்ள உண்மை. சரி, இதை தாண்டி என்ன பண்ணார் அப்படின்னா என்னால் இதையும் கூட சொல்ல முடியும். நடிகைகளுக்கு வந்து ஒரு 25 ஏக்கர் நடிகைகளுக்கு வந்து தார வார்த்தார். எதுக்காக தார வார்த்தார்? எம்ஜிஆர் உடல்நலனை பாதுகாக்கிறதுக்காக வந்த மருத்துவருக்கு சேவகம் செய்ததற்காக, சேவை செய்ததற்காக 2 நடிகைகளுக்கும், அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் 25 ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா தாரை வார்த்தார். தாரை வார்த்தானா அள்ளி கொடுத்தாரு, அரசு நிலத்தை தூக்கி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வந்து அதனுடைய மதிப்பு இன்றைக்கி.
அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 80 கோடி 90 கோடின்னு சொல்கிற போது இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 கோடிக்கு மேலே இன்றைக்கி அதனுடைய விலை மதிப்பு இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் செய்த சாகசங்கள்லாம் சொல்லும்போது இதையெல்லாம் நம்ம குறிப்பிடாமல் தவிர்த்துட்டு போக முடியாது. அதனால் சீமான் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடிய அந்த 2 விஷயம் இருக்குது இல்லையா, கல்வி மருத்துவத்தையும் தனியார்மயமாக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயிற்று மொழியையும் பாடமொழியை மாற்றி திருப்பி தோசையை திருப்பி போகிற மாதிரி போட்டது. பயிற்று மொழி தமிழாகவே இருந்திருக்கணும், ஆனால் அதை பாடமொழியாக மாற்றிட்டு பயிற்று மொழியை ஆங்கிலமாக மாற்றினது எம்ஜிஆர் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கம் எனக்கு. இந்த சீமான் சொல்லக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒரு சில பல கருத்துக்கள் இருக்குது. அந்த பல கருத்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில கருத்துக்களையாவது கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி கடன் குறித்து வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரொம்ப ஆழமானது. அப்போ அந்த கடனை இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், குறை சொல்ல தெரிஞ்சவனுக்கு வழி சொல்ல தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. குறை சொல்ல தெரிஞ்சவனுக்கு வழி சொல்ல தெரியும். சீமான் வந்து பார்த்திங்கன்னா குறை மட்டுமே சொல்லிட்டு போகலை, அதுக்கு வழியும் சொல்கிறார். அப்போது கடன் எதுக்கு வாங்கணும், இலவசன்றது எடுத்து அடகு வச்சு நம்ம நாட்டை அடகு வச்சு இயற்கை வளங்களை அடகு வச்சு எதுக்கு நம்ம வந்து கடன் பெறணும்? அப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும். அதனால் தான் சொல்கிற கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அது கொண்டு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கை. ஸோ இப்படி வந்து இந்த வாழ்க்கை முறை. அதனால் வந்து சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை குறைஞ்சபட்சம் ஒரு சில கருத்துக்களையாவது கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுக்காக தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த ஆடியோ கூட நான் பதிவு பண்ணுறேன், சீமான் அவர்கள் பேசுகிற அந்த ஆடியோ. நாம் வந்து இப்போ பெரிய பெரிய ஊடகங்களை நம்ம நம்பி இல்லாமல் சீமான் சொல்லக்கூடிய பல கருத்துக்களில் அதுவும் குறிப்பிட்ட சில கருத்துக்கள் ரொம்ப அழுத்தமான ஆழமான ஒரு கருத்துக்களை வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடத்தணும். ஒரு மனிதன்கிட்ட இன்னொரு மனிதனுக்கு போய் அது கடத்தணும். இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா இந்த செய்தியை நீங்கள் இன்னும் பலருக்கு கடத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்போ வருவான், அவன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துவான், எப்படி அதை காசாக்குவான், அப்படி நம்ம உட்காந்துட்டு காத்திருக்க முடியாது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஊடக வலிமையை வந்து நம்ம காட்டணும். நம்ம வந்து தனியாக கட்டமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்கு வேறு ஒரு டீம் இருக்குது. நாம் தமிழர் வந்து கருத்துக்களை, சீமானவர்கள் கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மக்கள்கிட்ட இதுதான் அந்த கட்சிக்கு செய்கிறது வந்து ஒரு சேவையாக கூட இருக்கும். கருத்துக்களை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் கருத்துக்களை கடத்துங்க. அதைத்தான் நான் செய்யணும். அதுக்காக தான் நான் இதை பேசியிருக்கேன். 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் என்ன செஞ்சார்ன்றதை சீமான் அவர்கள் சொல்கிறார். அது நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அதே சமயத்தில் கடன் தொகை குறித்து ஒரு அவேர்னஸ் வேணும். எதுக்காக இந்த கடனை வாங்கணுன்றது ஒரு கேள்வி இருக்குது. எதுக்கு? இலவச திட்டங்களுக்காக. அப்போ இலவச திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அதே மக்கள்கிட்ட இருந்தால் நம்ம உடனே சுரண்டல் நடக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே எடுத்துருக்கலாமே இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்குது. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.